6000 கொலை குற்றங்கள் நடந்திருக்கிறது. 31 லாக்அப் டெத் மரணங்கள் நடந்திருக்கிறது. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 15% அதிகமாயிருக்கிறது. போக்சோ குற்றங்கள் 50% அதிகமாயிருக்கிறது. ஆனால் தொழில்துறையில் வெள்ளை அறிக்கையில் கேட்டால் விடமாட்டார்கள். வெறும் பேப்பரை தான் காட்டுவாங்க தொழில்துறை மந்திரி. நான் உண்மையிலே இன்றைக்கு கேட்கிற நமது முதலமைச்சரை பார்த்து நான் சொன்னது இதெல்லாம் சரியா இல்லை தவறா என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு விளக்கம் தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கல்லூரிக்கு அனுப்பி படிக்க வைக்க முடியவில்லை. வேலைக்கு போய் பெண்கள் திரும்ப முடியவில்லை. இரவு நேரங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இதையெல்லாம் திராவிட மாடல் ஆட்சி தான் பதில் சொல்ல வேண்டும். நான் சொன்னது தவறா, இவ்வளவு புள்ளி விவரங்கள் தவறா இல்லையா என்பதை அவர்கள் முதலமைச்சர் விளக்க வேண்டும். இதனை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய மகளிர் அணி தலைவி மதிப்புக்குரிய வானதி சீனிவாசன் அவர்கள் இன்று மாலை கோயம்புத்தூரில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை, பெண்களுக்கு எதிரான இந்த குற்றங்களை கண்டிக்கிற ஆர்ப்பாட்டத்தை அவருடைய தலைமையிலே நடத்தியிருக்கிறார்கள். நாளை மறுதினம் தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய கட்சி மாவட்டங்களுடைய தலைநகரில் இதனை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப் போகிறோம்.